திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் பணிபுரிந்த சிறுமி கொடுமை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் தனது கல்வி செலவுக்காக 17 வயது சிறுமி வீட்டு வேலைகளை செய்து வந்துள்ளார். இவரை கருணாநிதியின் மகள் ஆண்டோ மற்றும் மருமகள் செலினா ஆகியோர் சாதியை குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளில் பேசியும் கடுமையாக தாக்கியும் கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து யாரிடமும் தெரிவிக்க கூடாது என்று கூறி கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக புகார் எழுந்த நிலையில் காவல்துறையினர் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது போலீசார் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள எவிடன்ஸ் அமைப்பு அலுவலகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறுமியின் கல்விக்கு உதவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. நான் படிக்கணும்ன்றதுக்காக தான் வேலைக்கே போனது. ஆனா என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. இதெல்லாம் தாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னால திரும்ப அங்க வேலைக்கு போக முடியாதுன்றதுனாலதான் நடந்த கொடுமை எல்லாத்தையுமே சொன்னேன். அவங்க சொல்றாங்க, சாப்பாடு நீயும் நானும் ஒன்னா, நீயும் நானும் ஒரே இதா, நான் சாப்பிடுற சாப்பாடு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க. ரேஷன் அரிசி வாங்கி 2 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுன்னு சொல்றாங்க. என்ன எம்எல்ஏ மருமகள் தான் என்ன 7 மாசமாவே தாக்குனது. எம்எல்ஏ மகன் ஒரு தடவை நான் வீடு பெருக்கிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா சொல்றாங்க, அந்த நாயை ஃபாஸ்டா பெருக்க சொல்லுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நாளுமே என்ன ஒரு பொண்ணு, அவங்களும் ஒரு பொண்ணு, மா இங்க வாமா போமா அப்படின்ற வார்த்தையை வச்சு என்ன கூப்பிட்டதே கிடையாது. என்னென்ன வார்த்தையில கூப்பிடணுமோ கூப்பிடக்கூடாதோ அந்த வார்த்தையை வச்சுதான் என்ன கூப்பிடுவாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த நாயை ஃபாஸ்டா பெருக்க சொல்லுன்னு. அந்த அண்ணன் சொல்றாரு ஃபாஸ்டா பெருக்க சொல்லி அக்கா சொல்றாங்கன்னு. நான் ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அந்த நாய அந்த தொடப்பக்கட்டியை புடுங்கி அடின்னு. அவர் அந்த தொடப்பக்கட்டி புடுங்கி 2 அடி அடிக்கிறாங்க. நீ அடிக்கிறது சரியில்லை, ரொம்ப மெதுவா அடிக்கிறேன்னு சொல்லி அந்த தொடப்பக்கட்டை பிஞ்சு போற அளவுக்கு என்ன அடிக்கிறாங்க அந்த அக்கா. மறுபடியும் நான் அவங்கள்ட்ட இருந்து காசு எதுவுமே வாங்கல, என்னோட சம்பளமும் அவங்க கொடுக்கல. இவங்க 2 லட்சம் ரூபாய் படிக்க வைக்கிறதா சொல்லி ஏமாத்தி, அதனாலதான் இவங்க அம்மையார் பொறுமையா இருந்தாங்க. ஏதோ 2 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு படிப்பும் படிக்க வைக்கல. இந்த வேலையை செஞ்சு அதுல வரன்ற காசை வச்சு எதிர்காலத்தை படிக்கணும்னு இந்த புள்ளுடைய திட்டம். ரெடியா நான் உன் மகளுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை நம்பிட்டாங்க. அந்த சிட்டிங் எம்எல்ஏ, உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ உடைய பிஏ மிரட்டுறானா, என்னமோ என்னது வழக்க வாபஸ் வாங்க சொல்லுங்க, இல்லாட்ட நடக்கிறதே வேற அப்படின்னு. ஏழை மக்கள்கிட்ட காசு பணம் இல்ல, கொஞ்சம் பணம் கொடுத்துடுறோம். இது என்னைக்கு இந்த சிந்தனை ஒழிதான் அன்னைதான் உருப்படும் நாடு. நான் பணம் கொடுத்தா எல்லாமே முடியும் நினைக்கிறான் பாருங்க. அது ரொம்ப மோசமா நடந்தாங்க.